எழுதினதான சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரையுள்ள வசனங்கள். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதீங்கள் என்றார். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறொருவரையும் காணவில்லை. அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறொருவரையும் காணவில்லை. முதல்ல ஒரு தரிசனம் இயேசுதான் கூட்டிட்டு போறாரு மறுரூப மலைக்கு. யார? பேதுரு, யோவான், யாக்கோபு, இன்னர் சர்க்கிள். 12 பேர் அப்போஸ்தலர்கள், 70 பேர் சீஷர்கள். அதுல இயேசுவோடு கூட இருக்கிறது 3 பேர். கெத்சமனேக்கு போனாலும் இந்த 3 பேர் கூட போவாங்க, மறுரூப மலைக்கு போனாலும் கூட போவாங்க. சோ எங்க போனாலும் இந்த 3 பேர் கூடவே இருப்பாங்க. இவர்களை கூட்டிக் கொண்டு போகிறார். அப்படி கூட்டிக் கொண்டு போகும் பொழுது அந்த வசனம் சொல்லுது, இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி. அது எப்படிங்க 3 பேரை வச்சுக்கிட்டு தனித்து இருக்கிறது? தனித்திருக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? வேற யாரும் நம்ம கூட இருக்கக்கூடாது. ஆனா இயேசுங்க என்ன சொல்றாரு? 3 பேரையும் கூட்டிக்கிட்டு தனித்திருக்கும்படி. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இயேசு போற இடத்துல எல்லாம் திரளான ஜனங்கள் வருவாங்க, கூடி வருவாங்க. அதை இயேசு அனுமதிக்கல. 2வது, சில இடங்கள்ல அந்த 70 சீஷர்களும் என்ன செய்வாங்க? போவாங்க. ஏன்னா இயேசு போறதுக்கு முன்னாடியே 2 பேரா கிராமங்களுக்கு, தான் போகிற கிராமத்துக்கு அவர்களை அனுப்புறதும் வழக்கம். சோ அவங்க இருப்பாங்க. அடுத்தது, இயேசு போகும் பொழுது 12 சீஷர்களும் போவார்கள். இப்ப லாசருவை பார்க்க போகலாம் அப்படின்னு சொன்னப்ப 12 பேரும் கிளம்புறாங்க. அப்பயோ தோமா சொல்றான், ஆமா ஆமா வாங்கடா, போய் எப்படியும் இவரு கல்லால அடி வாங்கி சாவ போறாரு, நம்மளும் இவரோட சேர்ந்து என்ன செய்வோம்? சாவோம். சாவறதுக்கு தவிர வேற வழி தெரியல, அதனால போவோம்னு சொல்லி போறாங்க. சோ இந்த மாதிரி சில டிஸ்கரேஜிங் வாய்ஸஸ் கூட்டத்தோட போகும் பொழுது சங்கீதக்காரன் சொல்றான், கூட்டத்தின் களிப்போடும் துதியோடும் நான் தேவாலயத்திற்கு போய் வருவேன். பழைய ஏற்பாட்டினுடைய கூட்டத்துல பாத்தீங்கன்னா துதி இருக்கும். எருசலேம் மலை மேல, தேவாலயம் பட்டணம் கீழே. அப்ப ஆலயத்துக்கு போகணும்னா இவங்க என்ன செய்யணும்? மலை மேல ஏறி போகணும். நீங்க சங்கீதத்துல ஆரோகண சங்கீதம்னு அப்படின்னு ஒண்ணு நிறைய இதுல டாபிக் இருக்கும். ஆரோகணம்னா ஏறுதல்னு அர்த்தம், அவரோகணம்னா கீழே இறங்குறது. அப்ப ஆரோகண சங்கீதம்னா அந்த எருசலேம் மலை மேல, தேவாலயம் இருக்கிற மலை மேல ஏறி போகும்போது, நம்மளா இருந்தா வீட்டுல கிளம்புனதுல இருந்து சொந்த கதை, சோக கதை, போன கதை, வந்த கதை, எல்லா கதையும் பேசி, என்ன ஐயோ சர்ச்சு வந்துருச்சா அதுக்குள்ளயா, ஏன்னா நம்ம கதை பேசிக்கிட்டே வந்ததுல எங்க என்ன கதை பேசணும்னே தெரியாத அளவுக்கு உற்சாகமா கதை பேசிக்கிட்டே, இன்னைக்கு என்ன போட சொல்ல போறாரோ, யார போட்டு தள்ள போறாரோ, எவன் அடி வாங்க போறானோ, என்ன நடக்க போதோ தெரியல. இப்படி ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு கதையை பேசிக்கிட்டே, இல்லை சீக்கிரம் வாங்கடி, லேட்டா போனா இந்த மனுஷன் வாயில வந்தபடி வேற திட்டுவாரு, இதெல்லாம் பல கான்வர்சேஷன் வரும். ஆனா ஒரு யூதன் தேவாலயத்துக்கு போகணும்னா, இன்றைக்கும் பழைய ஏற்பாடு மட்டுமல்ல, அந்த விஷயத்துல யூதர்களுக்கு இருக்கிற தெய்வ பயம் நமக்கு துளி கூட இல்லை. யூதர்கள்ல ஆண்கள் தேவாலயத்துக்கு போனோம்னா தலையில ஒரு சாசர் சைஸ்ல வெள்ள ஒரு தொப்பி இந்த இடத்துல வச்சிருப்பாங்க. யூதர்கள் சின்னதா இங்க தொப்பி இல்லாம
யாருமே கோட் சூட்டு போட்டிருந்தாலும் தலையில என்ன இருக்கணும்? தொப்பி இருக்கணும். இப்ப தேவாலயமே கிடையாது. மிஞ்சி இருக்கிறது மேற்கு பக்கத்துல ஒரு செவுரு தான். அதுல நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த செவுருல ஒரு குறிப்பிட்ட இடத்தை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யாரையும் போக விடுறது இல்லை. ஆனா இந்த 2 பேர் எப்படி போனாங்க? இவங்க முக்கியமான ஆட்களா? அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா இவங்க கோட் சூட் போட்டு போயிட்டு ஒரு இடம் இருக்கு, எல்லாரும் ஜெபிக்கிறது ஒரு இடம். இவங்க கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துல போனா கீழே பாறை தெரியுது. பாறைக்கு மேல இவ்வளோ பெரிய கற்களை பாறைய வெட்டி உள்ள பதிச்சு, அந்த ஒரு கல்லு பாத்தீங்கன்னா 4 அடிக்கு 3 அடிக்கு 3 அடி, அதாவது 3 அடி அகலம் 3 அடி உயரம், நீளம் 4 அடி. இதை விட அகலம் இது 2 அடி, இது 1.5 அடி தான். இவ்வளோ 3 அடி நீளம் பாத்தீங்கன்னா 4 அடி, உயரம் 3 அடி. அவ்வளவு பெரிய கற்களை அங்க வச்சிருக்கிறாங்க. அப்ப அதுல கீழே தரை தெரியுது. அந்த தரைய போய் ஒருத்தர் முத்தம் கொடுக்கிறாரு. அவர் ஒரு யூதர். முத்தம் கொடுத்துட்டு சொல்றாரு, எனக்காக ஈசாக்கு பலியான இடம் இதுதான். இதுதான் இந்த மோரியா மலை. இந்த இடத்துக்கு எல்லாரும் என்ன செய்ய முடியாது? வர முடியாது. நான் அவர் வீடியோவை க்ளோஸ் அப்ல எடுத்து 2 பேரும் தொட்டு தொட்டு பாத்துக்கிறாங்க அந்த பாறைய. ஏங்க, ஒருத்தனை பலியாக்குறதுக்கு வச்சிருந்த இடத்த ஈசாக்கு பலியாகல. உண்மையில யார் பலியானது? ஆடு. ஆனா அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? ஈசாக்கு அந்த இடத்துல ஏன்னா ஒப்பு கொடுத்துட்டான். பலியாகிறதுக்கு கையையும் காலையும் கட்டி தூக்கி பலிபீடத்தின் மேல வச்சாச்சு. அதனால அது ஈசாக்கு பலியானதுக்கு சமம். எங்கள் தகப்பனாகிய ஈசாக்கு பலியான இடம். குனிஞ்சு அதை முத்தம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த செவுத்துல ஜெபம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா யூதர்களுடைய ஜெபம் உட்கார்ந்து பண்ண மாட்டாங்க, நிப்பாங்க. இப்படி கையை இப்படி வச்சுக்குவாங்க, இந்த இடத்துல வச்சுட்டு நின்றுகிட்டு அவங்க ஜெபிக்கிறது பாத்தீங்கன்னா இப்படி ஆடுவாங்க. அவங்களும் இப்படி குனிஞ்சு தலை நிமிர மாட்டாங்க. இப்படியே ஆடி ஆடி தரைய குனிஞ்சுக்கிட்டே அவன் கண்ணுல இருந்து கண்ணீர் கீழே சொட்டு சொட்டா விழும். ஏன் 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 ஒரு யூதன் ஜெபிக்கும் போது கண்ணீர் சொட்டுது? ஆலயம் இல்ல, பலி இல்ல, பலி செலுத்த. அவங்க இயேசு மெய்யான பலி முடிஞ்சு போச்சு. ஆனால் அவர்கள் கண்கள் கூடாக்கப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டுல இருக்கிறனால எனக்கு தெய்வத்தை முழுமையா ஆராதிக்கணும்னா பலிபீடம் வேணும், ஆலயம் வேணும், பலி செலுத்தணும். ஆலயத்தினுடைய மேற்கு பக்க சுற்றுச்சுவர் மட்டும்தான் மீதியா இருக்கு. அங்க போயிட்டு அவன் ஜெபிக்கும் போது அப்படியே சொட்டு சொட்டு சொட்டுன்னு அந்த பிள்ளைங்கள்ல இருந்தே அவங்களை எந்த மாதிரி பழக்கிறாங்க பாருங்க. வாலிப பசங்க எல்லாம் அழுகுறானுங்க, எல்லாம் தலையை ஆட்டிக்கிட்டு என்னன்னா என்ன இல்ல, நான் ஆலயம் இல்ல, கர்த்தருக்கு நான் பலி செலுத்தலைன்னா நான் முழுமையாய் அங்கீகரிக்கப்பட முடியாது. ஆனா இயேசு மெய்யான பலி, அது அவங்களுக்கு தெரியல. இருந்தாலும் அந்த பழைய ஏற்பாட்டு முறையில அவர்கள் எவ்வளவு தூரம் ஊறி போயிருக்கிறாங்கிறத பாருங்க. நீச்சல் அடிக்கணும்னா நீச்சல் குளத்துல போய் அடிக்கணும். பிரியமானவர்களே, அப்ப அவ்வளவு தூரம் அந்த தெய்வ பயம், தெய்வ பயத்தோட. பிரியமானவர்களே, அப்ப இவங்க இதை கூட்டிட்டு போகும்போது இயேசுவின் நாட்கள்ல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்ச உடனே அங்க அவிசுவாசத்தின் வார்த்தைகளும் சில நேரம் கலக குரல்களும் கூட என்ன செய்ய ஆரம்பிச்சது? வெளியே வர ஆரம்பிச்சது. அப்ப முக்கியமான இடங்களுக்கு இயேசு எல்லாரையும், சீசர்ல கூட எல்லாரையும் கூட்டிட்டு போறது இல்ல. பேதுரு, யோவான், யாக்கோபு, இந்த 3 பேரை மட்டும்தான் கூட்டிட்டு போறாரு. இப்ப ஒரு உயரமான மலைக்கு தனித்து இருக்கும்படி, இங்க தனித்து இருக்கும்படினா இயேசு மனுஷ சத்தத்திலிருந்து தன்னை வேறுபடுத்தி சில முக்கியமான காரியத்திற்காக, சில காரியங்களை வெளிப்படுத்துவதற்காக இந்த 3 பேரையும் தனியே கூட்டிக்கிட்டு போறார். அப்படி போகும் பொழுது அவர்களுக்கு முன்பாக மறுரூபம் ஆனார். உண்மையிலே இயேசுவினுடைய மகிமை என்னங்கிறத, the original glory என்னங்கிறத இந்த பூமியிலேயே பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் யாருக்கு மட்டும்தான் கிடைச்சது? பேதுரு, யோவான், யாக்கோபு. வேற யாருக்கும் கிடைக்கல. இந்த 3 பேர் தான். அப்ப சொல்லுது, அவருடைய முகம் சூரியனை போல
ஏன்னா இவங்க பொதுவா சீஷர்கள் கூட அவரை ஒரு போதகராகத்தான் பார்த்தாங்களே ஒழிய அவரை தேவனாக தேவகுமாரனாக பார்க்கல. பிரியமானவர்களே, அப்ப தான் யார் என்கிறதை தன்னுடைய சீஷர்களில் அந்த பிரதானமான 3 பேருக்கு அவர் வெளிப்படுத்த சித்தம் கொண்டார். அப்ப அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. சரி, அடுத்து என்ன நடக்குது? அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார். ஒரு தரிசனத்தை அவர்கள் காண்கிறார்கள். இயேசு மறுரூபமானது தரிசனம் இல்ல, ஒரிஜினல். அப்ப இயேசு மறுரூபமான உடனே இயேசுவின் இடத்துல 2 பேர் பேசுறாங்க. யார் பேசுறது? மோசேயும் எலியாவும். இவங்க 2 பேரும் சரீரத்துல வந்து பேசினாங்களா? இல்ல. ஒரு ஆளு மரித்த ஆள், ஒரு ஆளு உயிரோடு கொண்டு செல்ல எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆள். அப்ப தரிசனத்தில் இவர்கள் 2 பேரும் இயேசுவினிடத்தில் பேசுகிறார்கள். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல ஒரு பெரிய டிபேட்டே நடந்துட்டு இருக்கு. இந்த 2 பேர் யார்? இந்த 2 பேரு தான் 1000 வருட அரசாட்சிக்கு முன்னாடி அந்தி கிறிஸ்துவின் நாட்கள்ல வரப்போகிற 2 சாட்சி என்று இன்றைக்கு உலகம் ஃபுல்லா பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த 2 சாட்சியில இந்த 2 பேர்ல எலியா இருப்பான், மோசே இருக்க மாட்டான். ஏனென்றால் அந்த 2 சாட்சி இந்த பூமியில வந்து 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லணும். அதற்கு பிறகு பூமியிலிருந்து ஒரு மிருகம் புறப்பட்டு வந்து அவர்களை கொன்று போடும். மோசே ஏற்கனவே மரிச்சாச்சு. மரிச்சிட்டானா இல்லீங்களா? என்ன ஜான் சிஸ்டர், மரிச்சு அடக்கத்துக்கு போயிருந்தீங்களா? பைபிள் மூலமா நம்மளும் மோசே அடக்கத்துக்கு போயிடுறோம். அந்த அடக்கத்துக்கு ஒரு மனுஷனையும் தெய்வம் அனுமதிக்கல. ஆனா த்ரூ த வேர்ட் ஆஃப் காட், த்ரூ த ஸ்கிரிப்சர்ஸ் நம்மளும் போயிடுறோம் அந்த அடக்கத்துக்கு. ஆனா அங்க பார்த்தா யார் தான் இருக்கிறா? தேவன், தேவ தூதன், மோசேயுடைய சரீரம், 3வது ஒரு ஆள் நிக்குது, பிசாசு. பிசாசு வந்து நிக்கிறான். அது யூதா நிருபத்துல நமக்கு எழுதப்பட்டிருக்கு. எல்லாம் வேத வசனத்துலதான் நம்ம போக முடியும். நம்ம நேர்ல போய் அதை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. தேவன் அவனை அடக்கம் பண்ணினார். அவனை அடக்கம் பண்ணின இடத்தை இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அறியான். இவ்வளோ வேத வசனம் தெள்ள தெளிவா இருக்கு. ஆனா சில வேத ஆசிரியர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் பிரசங்கிக்கிறாங்க, மோசே மரிக்கவில்லை. அதனால மோசேதான் வந்து 2 சாட்சிகள்ல வருவான். வந்து அவன் என்ன செய்வான்? மிருகம் கொன்று போடும். 3½ நாள் அவளுடைய சரீரங்கள் எருசலேமின் வீதிகளில கிடக்கும். அதுக்கப்புறம் வானத்திலிருந்து ஒரு சத்தம் வரும், இங்கே ஏறி வாருங்கள்னு. உடனே அவங்க உயிர் அடைந்து காலூன்றி நின்று வானத்துக்கு ஏறி போவார்கள். இதெல்லாம் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்துல இருக்கு, இப்ப வாசிக்க வேண்டாம். பிரியமானவர்களே, ஆனா மோசே மரிச்சாச்சு. மரித்த மோசே திரும்பவும் மரிக்க, இப்ப மரித்த மோசே வரணும்னா எதுலதான் வரணும்? ஆவியில. ஆவிக்கு மரணம் உண்டா? ஆவியை எந்த மிருகமாவது கொன்று போட முடியுமா? அப்ப மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் எத்தனை பேரு? யார் யாரு? ஏனோக்கும் எலியாவும். அது மட்டும் இல்ல, வசனம் சொல்லுது, ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு. உடனே என்கிட்ட ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார், அப்ப லாசர் எத்தனை தடவை மரிச்சான்? அவர் என்கிட்ட கேள்வி கேட்கிறார், லாசர் எத்தனை தடவை மரிச்சான்? என்னது, ஒரே தடவையா? என்னம்மா பைபிளையே தலைகளா மாத்திருவீங்க போல இருக்கு. மரித்த லாசருவை 4வது நாள் இயேசு உயிரோடு எழுப்பினார். இங்கதான் ஒரு சீக்ரெட் நம்ம தெரிஞ்சுக்கணும். வேதத்துல சொல்லப்பட்ட 3 பேர், ஒன்னு லாசர், விதவையின் மகன், ஜெப ஆலய தலைவனுடைய மகள். இந்த 3 பேரையும் இயேசு என்ன செய்யறாரு? ஒருத்தன 4 நாளைக்கு அப்புறம் லாசருவே
வெளியே வாங்குறாரு, அவன் உயிரோட வர்றான். சிறு பிள்ளைய கைய பிடிச்சு தலித்தா கூமி என்று சொல்கிறார், அவள் உயிரோடு எழும்புறா. அடுத்து இன்னொரு இடத்துல பாடைய தூக்கிட்டு வர்றாங்க, பாடைய தொட்ட உடனே எந்திரிச்சு உட்கார்ந்துட்டான். சோ பிரியமானவர்களே, அப்ப இங்க எப்படி அவர்கள் உயிரோடு வந்தார்கள்? இந்த கேள்வி, அப்ப அவங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும், அப்ப இந்த 3 பேருக்கு அது பொருந்தாதா? அவங்க கேட்கிற கேள்வி. சரி, ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னது யாரு? தேவன். இன் ஜெனரல், பொதுவா தேவன் சொல்லுகிறார். எபிரேயர்ல இருக்கு, ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. புரியுதா? ஆனால் அப்படி பார்த்தா, இப்போ மரணத்தை காணாமல் 2 பேரும் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்களே, அவங்க எப்படி மரிக்கணும்னு வசனம் சொல்லி இருக்குது. மரணத்தை காணாமலே தெய்வம் ஏனோக்கையும் எலியாவையும் எடுத்துக்கொண்டார். ஒருத்தன் காணப்படாமல் போனா, ஒருத்தனை சுழல் காற்றுல கர்த்தர் கொண்டு போயிட்டார். இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, தெய்வத்துக்கு சர்வ வல்லமை உண்டு. அதனாலதான் இங்கிலீஷ்ல God is the sovereign God. அந்த sovereignty அப்படின்னு சொல்றது nobody can question. அது ஏன் ஆண்டவரே இதை மட்டும் அப்படி செஞ்சிரு? யாரும் ஆண்டவரை கேள்வி கேட்க முடியாது. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரால் மரணத்தை காணாமல் கொண்டு போகவும் முடியும், திரும்ப மாம்சத்துல கொண்டு வரவும் முடியும், மரணத்துல இருக்கிறவனை மரணத்திலிருந்து விடுவிக்கவும் முடியும். நல்ல கவனிங்க, லாசரு உயிர்த்தெழுந்தானா உயிரோடு வந்தானா? உயிரோடு வந்தான். விதவையின் மகன் உயிர்த்தெழுந்தானா உயிரோடு எழுப்பப்பட்டானா? உயிரோடு எழுப்பப்பட்டான். அந்த ஜபாலய தலைவனுடைய மகள் உயிரோடு வந்தாளா இல்ல உயிர்த்து எழுந்தாளா? உயிர்த்த வார்த்தை ஒரே மாதிரி இருக்கு, ரெண்டும் வேற. உயிர்த்து எழுவது என்று சொன்னால், இந்த மண்ணு, இந்த மண்ணுல இருந்து வந்த சரீரம் எங்க போயிடும்? மண்ணுக்கு போயிடும். ஆனா ஆவியின் சரீரம் தான் என்ன செய்யும்? உயிர்த்து எழும்பும். உயிர்த்து எழும்பும். என ரத்தமும் மாம்சமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், நீ மண்ணுக்கே திரும்புவாய். ஆகவே மண்ணோட மண்ணாய் போன சரீரம் திரும்ப எழும்ப போறதில்ல. அங்கு ஒரு நீதியின் சரீரம் இளைப்பாரி கொண்டிருக்கும். ஆவியும் ஆத்மாவும் தேவனிடத்தில் இருக்கும். தேவன் வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை கூட கொண்டு வருவார். ஆவியும் ஆத்மாவும் வரும் பொழுது எக்கால சத்தம் கேட்கும் போது நீதியின் சரீரம் என்ன செய்யும்? கல்லறையில் இருந்து எழும்பும். ஆவியும் ஆத்மாவும் சேர்ந்து மகிமையின் சரீரத்தோடு அவர்கள் உயிர் தெழுந்து என்றென்றைக்கும் கிறிஸ்துவோடு கூட இருப்பார்கள். ஆனா உயிரோடு எழுப்பப்படுறதுன்னா இந்த சரீரம் அழிவை காணல. சரி, இப்ப நமக்கு ஒரு கேள்வி, லாசர் எப்படி 4 நாள் அழுகி போகாம இருந்தான்? அதுவும் ஒரு காரணம். ஏன்னா யூதர்கள் சாதாரணமா சரீரத்தை அடக்கம் பண்ணும் போது எம்பாம் பண்ணி தான் அடக்கம் பண்றது. அந்த சரீரம் அவ்வளவு சீக்கிரம் கெட்டு அழுகி போகாது. எம்பாமிங்னு பேரு. அதனாலதான் இயேசு மரித்த பொழுது அவருடைய சரீரத்தை அடக்கம் பண்றதுக்கு 100 ராத்தல் வெள்ளை போலமும் வாசனை திரவியங்களை கொண்டு வந்து சரீரத்துல வச்சு துணிகளில் சுற்றி தான் என்ன செஞ்சாங்க? அடக்கம் பண்ணாங்க. சரி, அது விடுங்க. எம்பாம் பண்ணனாலதான் அவன் சரீரம் வந்துச்சுங்கிற அந்த ஆர்குமெண்ட்டுக்கு நான் வரல. தேவன் அவனை எழுப்ப சித்தம் கொண்டிருந்தபடியினால், பைபிள் சொல்லுது, நீருமுடைய பரிசுத்தரின் அழிவை அது இயேசுவுக்கு சொல்லப்பட்டதுனால உங்களுக்கும் பொருந்தும் எனக்கும் பொருந்தும். நம்மையும் உயிரோடு அவரை எழுப்பணும்னு தீர்மானிச்சால் இந்த சரீரம் கெட்டு போறது இல்ல. இன்றைக்கும் அநேக சமூகங்களில் இறந்தவர்களை பதப்படுத்தி அடக்கம் பண்ணக்கூடிய வழக்கம் இருக்கு. நான் ஒரு வீடியோ அனுப்பிச்சேன், பாத்தியா? அத குரூப்ல போடல. இந்தோனேஷியால ஒரு வழக்கம் இருக்கு. செத்தவங்களை வருஷா வருஷம் நியூ இயர் அன்னைக்கு, அவங்களுடைய நியூ இயர், கல்லறையை தோண்டி எந்திரிச்சு ஒவ்வொரு பாடியா நிக்க வச்சு ட்ரெஸ், புது ட்ரெஸ் போட்டு விட்டு அப்புறம் திரும்ப படுக்க வச்சு அடக்கம் பண்றாங்க. ஐயையாவா? யார் அந்த ஐயைய? இதை விட கொடுமை, இப்போ தாயோ தகப்பனோ இறந்துட்டால்
பிள்ளை கல்யாணத்துக்கு தாயும் தகப்பனும் வரணும். கல்லறைய ஓபன் பண்ணி மண்ணெல்லாம் தொடச்சிட்டு அழுகல, சரீரம் அழுகல, புது ட்ரெஸ் போட்டுவிட்டு தாயும் தகப்பனையும் கொண்டு வந்து அலங்காரம் பண்ணி அப்படி சிக்கு சிக்குன்னு இப்படி உட்காரவே வச்சிடுறாங்க. உட்கார வச்சு கையெல்லாம் கட்டிடுறாங்க. ஆனா வெளியில தெரியல, 2 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. கல்யாணம் ஆன பொண்ணும் மாப்பிள்ளையும் எங்க வந்து முதல்ல ஆசீர்வாதம் வாங்கணும்? அவங்களுடைய நம்பிக்கை இவ கல்யாணத்தை அவங்க பார்க்கிறாங்க. உங்க கல்யாணத்துக்கு யாருக்காவது அப்படி செய்யணும்னா சொல்லுங்க, நம்ம செஞ்சிருவோம். பிரியமானவர்களே, என்ன அதுக்காகவே அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த சரீரம் அழுகி போகாதபடிக்கு எம்பாம் பண்ணிடுறாங்க. அழுகெல்லாம் இல்ல, அப்படியே கருவாடு மாதிரி சுருங்கிருது, அவ்வளவுதான். அதை தூக்கி வச்சு நீட்டா கிளீன் பண்ணி எடுத்து அப்புறம் புது ட்ரெஸ் போட்டு கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து கல்யாணத்துல உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கதான் அங்க கல்யாணமே நடக்கும். நீங்க யாராவது எழுப்பணும்னா சொல்லுங்க, நம்ம எழுப்பி கொண்டு வருவோம். பிரியமானவர்களே, இப்ப நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. தெய்வம் ஒரு மனிதனை, ஏன்னா எல்லாவற்றையும் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தீர்மானிக்கிறார். தெய்வம் தீர்மானிக்கிறார். இப்ப லாசருவை எழுப்பணுங்கிறது தெய்வம் அப்போதைக்கு நினைச்சதா இல்ல ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதா? தீர்மானிக்கப்பட்டது. எதுவுமே தற்செயலாக நடக்கிற விஷயம் இல்ல. அன்றியும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய். அப்ப தெய்வம் எல்லாவற்றையும் தீர்மானித்து செயல்படுத்துகிறார். லாசருடைய சரீரம் அழுகக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னா, இயேசு சொன்னா சரீரம் அழுகுமா? கடலையும் காற்றையும் பார்த்து இறையாதேன்னு சொன்ன உடனே அமைதலான கடலும் காற்றும் லாசருவை சரீரத்தை பார்த்து அழுகி போகாதேன்னு தெய்வம் ஒரு வார்த்தை சொன்னால் நிச்சயம் அந்த சரீரம் அழுக போறது இல்ல. பிரியமானவர்களே, ஆனா மோசேயை பொறுத்த வரையிலும் தெய்வம் உயிரோடு மோசேயை எழுப்புகிறதாக வேதத்துல சொல்லல. ஒரே ஒரு இடத்தை, இந்த ஒரு இடத்தை வச்சுக்கிட்டு தான் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல பேசினது யாரு? மோசேயும் எலியாவும். அதனால அவங்களுடைய ஆர்குமெண்ட் என்னன்னா, இவங்க 2 பேர் தான் இது 2வது, அதாவது மகா உபத்திரவ காலம், அந்த கிறிஸ்துவின் ஆட்சியின் காலத்தின் 2வது பகுதியில இவங்க வருவாங்க. இவங்க 2 சாட்சிகள் இல்லை. ஏன்னா மோசே இனிமேல் வந்தால் ஒண்ணு உயிர்த்தெழுந்த சரீரத்துல வரணும். உயிர்த்தெழுந்த சரீரத்தை கொல்றதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்ல. பிரியமானவர்களே, சரி, இப்ப நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். ஏன் மோசேயும் எலியாவும் இயேசுவினிடத்துல பேசினார்கள்? அது இன்னொரு சுவிசேஷத்துல அவர் எருசலேமில் படப்போகிற பாடுகளை அவரிடத்தில் பேசினார்கள். என்ன மோசேயும் எலியாவும் வந்து, என்ன ஆண்டவரே, பூமி எப்படி இருக்கு, நல்லா அனுபவிக்கிறீரா, மாட்டிக்கிட்டீரா? நாங்கெல்லாம் மாட்டி தப்பிச்சிட்டோம் அப்படின்னு கதையா பேச வந்தாங்க? இல்ல, அவர் எருசலேமில் படப்போகிற பாடுகளை குறித்து அவரிடத்தில் பேசுகிறார்கள். இங்க மோசே யாருடைய ரெப்ரசன்டேட்டிவா வர்றான்னா, நியாயப்பிரமாணத்தினுடைய பிரதிநிதியாக வருகிறார். எலியா யாருடைய ரெப்ரசன்டேட்டிவ் வர்றான்னா தீர்க்க தரிசனங்களின் பிரதிநிதி. ஏன்னா லூக்காவிலையா நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் யோவான் ஸ்நானகன் வரை வழங்கி வந்தது. ஏன் யோவான் ஸ்நானகன் வரை? அது பழைய ஏற்பாட்டின் காலம். ஆனா இயேசுவின் நாட்கள்ல நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் இல்ல. ஏன்னா அது இயேசுவில் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் நிறைவேற போகிறது. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் இயேசுவுக்குள் நிறைவேற போகிறது. நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் இயேசு, தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, அப்ப இந்த நிறைவேறுதலை அவர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தரிசனம் யாருக்காக? இயேசுக்கு தெரியாதா? இதெல்லாம் எருசலேம்ல போய் பாடுபட போறாரு, மரிக்க போறாரு, ரத்த சிந்த போறாரு, இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்ப ஏன் இவங்க 2 பேரும் இயேசுவின் இடத்துல பேசுறாங்க? இது யாருக்காக இந்த தரிசனம்? அங்க 3 பேரை கூட்டிட்டு போனாரு. யாரு? பேதுரு, யோவான், யாக்கோபு. இந்த 3 பேரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இயேசு அவர்கள் பார்வையில ஒரு போதகர்.
ஆசிரியர், நல்ல போதகரே, எல்லாரும் அவங்க சொல்றது என்ன? டீச்சர், மாஸ்டர். ஆனா அவரை தேவனாகவோ தேவகுமாரனாகவோ அவர்கள் என்ன செய்யல? பார்க்கல, விசுவாசிக்க முடியல. அவருடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. இப்ப அதனாலதான் எங்க கூட்டிட்டு போறாரு? மறுரூப மலைக்கு. இப்போ மத்தேயு இப்ப மத்தேயு மட்டுமல்ல, ஒவ்வொரு நிருபத்திலும் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நிருபத்திலும் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா அது எந்த நிருபம்னு எனக்கு கரெக்டா இப்ப ஞாபகம் இல்ல. அதுலதான் அவர் படப்போகிற பாடுகளை குறித்து அவரோடு பேசினார்கள். அப்ப என்னுடைய ஒரு அனுமானம் சரி என்று சொன்னால், இயேசு அதை எக்ஸ்பிளைன் பண்றார் அநேக தடவை. மனுஷகுமாரன் எருசலேமில் போய் பாடுபடவும், பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கவும், மரிக்கவும், 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பவும் வேண்டும் என்கிறத இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லிக்கிட்டே வராரு. அப்ப இவங்க அங்க என்னத்தை அவங்க பேசி இருக்கணும்? இயேசு எருசலேமில் போய் பாடுபட போகிறார், எருசலேமில் அவர் தேவ சித்தத்தின்படி மரிக்க போகிறார், எருசலேமில் தேவ சித்தத்தின்படி அவர் ரத்தம் சிந்த போகிறார், எருசலேமில் அதே இடத்துல 3ஆம் நாள் அவர் என்ன செய்ய போகிறார்? திரும்ப உயிரோடு எழுப்ப போகிறார். ஏனென்றால் இதுவரைக்கும் உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற காரியம் நடைபெறவே இல்ல. யூதர்களுக்கு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இருக்கு, ஆனால் உயிர்த்தெழுதல்ங்கிறது இதுவரைக்கும் நடக்கவே இல்ல. அதனாலதான் பைபிள் சொல்லுது, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல, நித்திரை அடைந்தவர்களில் முதற்பலனானவர், சொல்லுங்க, கிறிஸ்து. நித்திரை அடைந்தவர்களில் முதற்பலனானவர் கிறிஸ்து. மரித்தவர்கள் முதல்ல உயிர் தெழுந்தது யாரு? கிறிஸ்து. அதுக்கு முன்னாடி யாருமே உயிர் தெழும்பல. அப்ப லாசரு உயிர் தெழும்பல, உயிரோடு எழுப்பப்பட்டான். விதவையின் மகன் உயிர் தெழும்பல, உயிரோடு எழுப்பப்பட்டான். என்ன, தேவாலய தலைவனுடைய மகள் உயிர் தெழும்பல, உயிரோடு எழுப்பப்பட்டால். உயிர் தெழுதல்ங்கிறது முதல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் தான் நடக்கிறது. சோ நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் இயேசுவின் மரணத்தில் நிறைவேறி உயிர் தெழுதலில் முழுமை அடைந்து விடுகிறது. அதை குறிச்சு அவங்க பேசுறத இவங்க 3 பேரும் கேட்கிறதின் மூலமாய் இவங்க இயேசு யாருன்னு முதலாவது தெரிந்து கொள்ளணும். இயேசு வெறும் போதகர் அல்ல, இயேசு ஒரு மத குரு அல்ல, இயேசு தேவன், இயேசு தேவ குமாரன். மனுக்குலத்தின் பாவத்திற்காக பலியாகி மனுக்குலத்தை மீட்டெடுக்கிறதற்கு வந்த ஆட்டுக்குட்டி. யோவான் சொல்கிறான், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இது எல்லாரும் மறந்துட்டாங்க. அவர் ஒரு மனுஷனா தான் பார்த்தாங்க. ஆனால் இயேசு தான் மனுஷன் அல்ல, தான் தேவன், தேவகுமாரனாக இந்த பூமிக்கு வந்தவர், மனுஷனுக்காக மரிக்க போகிறவர், மரித்து உயிர் தெழும்ப போகிறவர். மீட்பின் வழியை இயேசு வந்ததே எதுக்காக? மனுஷனை பாவத்திலிருந்து மீட்கிறதற்காக. அப்ப மீட்பின் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதற்காகத்தான் மறுரூப மலைக்கு இந்த 3 பேரையும் இயேசு என்ன செய்யறாரு? கூட்டிக்கிட்டு போறாரு. ஆனா 3 பேரும் என்ன பண்றாங்க? என்ன ஜெயக்குமாரியம்மா, ராத்திரி ஃபுல்லா தூக்கம் வர மாட்டேங்குது, ஆராதனையில வந்து உட்கார்தான் தூக்கமே வருது. அப்ப என்ன பண்றது? ராத்திரி ஃபுல்லா இயேசு போடுற சத்தம் வேற. ஏன்னா அவர் ராத்திரி ஃபுல்லா என்ன பண்ணிட்டு இருக்காரு? எங்க போனாலும் கூட வேற கூட்டிட்டு போறாரு. எங்களை விட்டுட்டு போனா கூட நாங்க பாட்டுக்கு நிம்மதியா தூங்குவோம். இவரு போடுற சத்தத்துல எங்களால தூங்கவும் முடிய மாட்டேங்குது. இங்க வந்த நேரம் எல்லாம் பளிச்சுன்னு என்னமோ ஆச்சு, அவ்வளவுதான். எங்க காது கேட்கல, நிம்மதியா சாமி தூங்குறோம். பேதுருவும் யோவானும் யாக்கோபும் இங்க மட்டுமா தூங்குனாங்க? கெத்சமனேல போயிட்டோம், அங்க மனுஷன் கடந்து கதறிட்டு இருக்கிறார். இவங்க 3 பேரும் தூக்கம். ஆனா இதெல்லாம் கூட ஏத்துக்கலாங்க. சிறைச்சாலையில கையில விலங்கு, காலில் விலங்கு. பேதுரு
ஒருத்தன் போட்ட கொரட்டையில எங்க வீட்டுக்காரமா விடிய விடிய தூங்கல. ஒரு சனிக்கிழமை. ஆனா இந்த வயசுல கொரட்டையெல்லாம் வரக்கூடாது. கொரட்டை சில வியாதிகளுக்கு அடையாளம், அறிகுறி. கொரட்டை இந்த வயசுல வரக்கூடாது. உடல் பருமன் ஆகும் பொழுது குரல் வளையல அந்த இடத்துல பிரச்சனை வரும். அது வேறு சில பிரச்சனைகளுக்கான அறிகுறி. களைப்புல தூங்குறது வேற, வயசானவங்க கொரட்டை விடுறது வேற. ஆனா சிலருடைய கொரட்டை பாத்தீங்கன்னா, கொரட்டை விடுறவங்கள தட்டி விட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? கொரட்டை நின்றும். இல்லைன்னா பெரட்டி விட்டீங்கன்னா கொரட்டை நின்றும். இது பெரட்டுனாலும் உருட்டுனாலும் ரோலர் வச்சு போட்டு பொக்லைன் வச்சு தூக்குனாலும் கொரட்டை நிக்கலன்னா அப்ப என்ன பண்றது? அது கொரட்டை அபிஷேகம். ஏதோ அபிஷேகத்துல கொரட்டை அபிஷேகம்னு எடுத்துக்க வேண்டியதுதான். பிரியமானவர்களே, எல்லா இடத்துலயும் உங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. சில நேரங்கள் இத நம்ம கதையா படிக்கிறது இல்ல. There are important times where we are not vigilant. சில முக்கியமான நேரங்களில் பிசாசு நம்மை அஜாக்கிரதையாய் கொண்டு போய் விடுகிறான். அஜாக்கிரதைக்குள்ள விழித்திருக்கிற வேண்டிய நேரத்துல பிசாசு நம்மளை தூங்க வைப்பான். இயேசு சொல்றாரு கெத்செமனேல, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? பிரியமானவர்களே, அப்ப நம்ம வாழ்க்கையில விழித்திருந்து ஜெபிக்கிறது எதுக்காக இயேசு சொல்றாரு? சோதனைக்கு. சில நேரம் ஆண்டவர் விழித்து ஜெபம் பண்றதுக்கு நம்மளை ஏவுவார். நம்ம ஆண்டவரை சும்மா நோய் திரும்பி படுத்து கொரட்டை விடுவோம். ஆனா கர்த்தர் ஜெபிக்க சொல்ற நேரத்துல ஜெபிக்கணும். அடுத்து வர்ற சோதனையில, அடுத்து வர்ற பிரச்சனையில அகப்படாம பாதுகாக்கப்படணும்னா ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில மிக மிக அவசியம். தூக்கத்தை நேசிக்கிற அளவிற்கு இன்றைக்கு சிலர் எல்லாம் ஆண்டவரை நேசிக்கிறது இல்ல. தூக்கத்துல எழுப்புனா சிலரை கொலை கூட பண்ணிடுவாங்க. அப்படியெல்லாம் தூங்குற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. என்ன, தூக்கத்துல யார் பொண்டாட்டி போய் எழுப்பக்கூடாது, பிள்ளை போய் எழுப்பக்கூடாது. பிள்ளை எழுப்பிச்சுன்னா ஃபுட்பால் மாதிரி பறந்துரும். என்ன, அந்த மாதிரி கோபப்படுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. தூக்கம் அவசியம்தான். ஆனா தூக்கத்துக்கு நாம் அடிமையாக ஒருபோதும் போகக்கூடாது. பைபிள் சொல்லுது, எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். பிரியமானவர்களே, தேவ ரகசியத்தை விளங்கிக்கிறதுக்கு 3 பேரையும் கூட்டிட்டு போனா 3 பேரும் என்ன செய்யறாங்க? சூப்பர் சான்ஸ்டா, பேசாம படுத்து நல்லா தூங்கலாம். சரி, இவங்க தூங்குறாங்க. அங்க பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சு போச்சு, தரிசனம் முடிஞ்சிருச்சு. இப்ப இயேசு என்ன செய்யறாரு? தூங்கிட்டு இருக்கிற 3 பேரையும் வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதீங்கள் என்றார். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறொருவரையும் காணவில்லை. அப்ப இயேசு என்ன செய்யறாரு? பயப்படாதிருங்கள். பாதி தூக்கத்துல இருக்கிறாங்க. ஏன்னா அங்க ஒரு பிரகாசமான வெளிச்சம், அங்க பேச்சு சத்தம் எல்லாம் கேக்குது. இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? பயந்து பாதி மயக்கத்துல போய் கிடக்குறாங்க. இயேசு தொட்டு பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து, இது இந்த சுவிசேஷத்துல. இன்னொரு சுவிசேஷத்துல அவர்கள் நித்திரை மயக்க. லூக்கா 9 எடுத்து வாசிங்க. 9:31. பேதுருவும் அவனோடு கூட இருந்தவர்களும் நித்திரை. சரி, நம்ம நித்திரையை விட்டுருவோம். மயங்கிட்டாங்க. அந்த தரிசனத்தை கண்டு ஒரு பக்கம் பயந்து போனாங்க இருக்கு, இன்னொரு பக்கம் நித்திரை மயக்கமாய். எப்படியோ அங்க என்ன நடந்ததுங்கிறத இவர்கள் கவனிக்க கூடிய இடத்துல இல்லை. சில நேரம் தேவ சமூகத்துக்கு வந்துட்டு நம்ம நிலைமையும் அது மாதிரிதான் இருக்கு. இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணாரு? சூப்பரா பேசினாருங்க. என்ன பிரசங்கம்! அதெல்லாம் வாயிலே சொல்ல முடியாது. அப்படி ஒரு பிரசங்கம். பிரசங்கத்தை கேட்டிருந்தா தான் வாயில சொல்ல முடியும்.
அது ஞாபகத்துல இருந்தா தானே ரொம்ப டெக்னிக்கா சமாளிக்கிறது. ஐயோ அதெல்லாம் அப்படியே ஆவியில நான் நிரம்பிக்கிட்டே இருந்தேன், பிரசங்கெல்லாம் சொல்ற இடத்துல நான் இப்ப இல்லவே இல்ல. பிரியமானவர்களே, அப்போ நிறைய பேர் நேரத்துல நம்ம விழித்திருக்கிறதை பிசாசு விரும்புகிறது இல்ல. ஆனா இயேசு சொல்றாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருங்கள். இனி லூக்காவிலேயே தான் இன்னொரு இடத்துல சொல்றாரு, நீங்கள் வரப்போகிற காரியங்களுக்கு தப்பித்துக் கொள்ளும்படிக்கு எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். 21:36 ஜெபம் பண்ணி விழித்திருங்கள், விழித்திருந்து ஆகையால் இனி சம்பவிக்க போகிறது இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழிப்புள்ளவர்கள் ஆயிருங்க, ஜாக்கிரதை உள்ளவர்கள் ஆயிருங்க, உணர்வுள்ளவர்கள் ஆயிருங்கள் என்று அவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, சரி, கடைசியில இயேசு வந்து எழுப்புறாரு. எழுப்புனப்ப இதுக்கிடையில இன்னொரு சம்பவம் நடக்குது. வானத்துல இருந்து ஒரு சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். இது யாருக்கு இந்த மெசேஜ்? மோசேக்கு, எலியாவுக்குமா? இல்ல, அந்த சீன்ல, அந்த சிச்சுவேஷன்ல இந்த மெசேஜ் யாருக்கு? இந்த 3 பேருக்கு. இந்த 3 பேருக்கு தான் மெசேஜ். ஆனா என்ன மெசேஜ்ங்கிறதே அவங்களுக்கு தெரியல. நித்திரை மயக்கம் ஒரு பக்கம், ஒரு பக்கம் பயத்துல மயங்கி கிடக்குறாங்க. சில நேரங்கள்ல பிரியமானவர்களே, நாம் விழித்திருக்க தவறும் பொழுது கர்த்தர் நம்மோடு என்ன பேசுகிறார் என்கிறதை கூட நம்மால அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா நம்ம அதை கேட்க கூடாதுங்கிறது தான் பிசாசினுடைய விருப்பம். இப்ப பிரசங்கம் நடந்துகிட்டு இருக்கும் போது, இப்ப எஸ்தரை தூக்கி மடியில உட்கார வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்தா, அவங்க அம்மா கொஞ்சல, அவ பைபிளை பிரட்டிட்டு இருக்கிறா. யாரோ ஒருத்தர் தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்தா நீங்க பிரசங்கத்தை கேட்க கூடாது. அது யாருடைய விருப்பம்? பிசாசுடைய விருப்பம். So some kind of distraction. தேவ சமூகத்துல தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார், என்ன சொல்லுகிறார் என்கிறதை கேட்காம பிசாசு சில நேரம் அவங்க சொல்றத, இவங்க சொல்றது, அந்த காரியம் இந்த காரியம் எல்லாத்தையும் கொண்டு வந்து கடைசியில தேவ சித்தம் என்ன, தேவ நோக்கம் என்ன, நம்மை குறித்த தேவ திட்டம் என்ன, எதுவுமே நமக்கு தெரியாது. கடைசியில அவங்க கண்ணை விழிச்சு பார்த்தா நான் ஒரு ஆளு போகல, ஒரு ஆளு மாறல. யாரு? தங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, இப்ப இந்த இடத்துல ஒரு பக்கம் அவங்க தூங்கிட்டாங்க, ஒரு பக்கம் அஜாக்கிரதையா இருந்தாங்க. ஆனாலும் கடைசியில அவங்களுக்கு இயேசு ஒருபோதும் தன்னை மறைத்து கொள்ளவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? சில நேரம் நம்ம தேவ சமூகத்துல அஜாக்கிரதையா இருந்தாலும் கூட தெய்வம் தன்னை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நம்முடைய குறைவுகளை அவர் கணக்கில் எடுத்தார்னா இந்த தரித்திரம் பிடிச்ச 3 பேரின் மூஞ்சிலேயே முழிக்க கூடாது, அது நம்ம சொல்லுவோம். ஆனா அவர் சொல்லல. இது நடந்த பிறகும் கெத்செமனேக்கு இந்த 3 பேர் தான் கூட்டிட்டு போறாரு. பிரியமானவர்களே, தெய்வம் நம்முடைய குறைவுகள் நடுவிலும் நம்மை தள்ளி விடுகிறவர் அல்ல, நம்மை நேசிக்கிறவர், நம்மை சேர்த்து கொள்ளுகிறவர். நம்மை குறித்த திட்டத்தை அவர் ஒருபோதும் மாற்றிக் கொள்ளுகிறவர் அல்ல நம்முடைய ஜீவியத்தில் வந்த குறைவுகள் நிமித்தமாக. ஏனென்றால் அவர் நம்மேல் வைத்த அவருடைய அநாதி நோக்கம் பெரியது, மாறாதது, விலையேற பெற்றது. பிரியமானவர்களே, சரி பாஸ்டர், இத படிச்சு நாம என்ன தெரிஞ்சுக்கணும்? இப்ப இங்கதான் நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள், சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு. இன்றைக்கு சபைக்குள்ள டிஃபரண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள், அதாவது வித்தியாசமான கூட்டத்தார் விசுவாசிகள் நடுவுல இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் சபைக்கு வர்றதே பாஸ்டருக்காக. அவங்களுக்கு யார் முக்கியம்? பாஸ்டர். எங்க பாஸ்டர் அப்படி சொல்லிட்டு நடக்கிற, உங்க பாஸ்டர்னு சொல்றது நான் தப்புன்னு சொல்லல. ஆனா பாஸ்டருக்காக நம்ம தேவ சமூகத்துக்கு நம்ம வர்றது இயேசுவுக்காக. பாஸ்டர் உங்களுக்காக, எந்த பாஸ்டரும், என்ன மட்டும் சொல்ல, எந்த பாஸ்டரும் யாருக்காகவும் ரத்தம், யாருக்காகவும் மறிக்கல,
யாருக்காகவும் பலியாகல, யாருக்காகவும் எந்த விலைக்கரையும் செலுத்தல. சோ பிரியமானவர்களே, பாஸ்டருக்காக நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் கூடுறதே எங்க பாஸ்டர். பாஸ்டர் ஒரு ஸ்பெஷல் நம்பர் 1. பழைய ஏற்பாட்டில் எலியாவும் மோசேயும் மிக மிக முக்கியமானவர்கள். ஆனா இப்ப இந்த 3 பேருக்கும் கர்த்தர் உணர்த்துறது என்ன தெரியுமா? இயேசுவை விட முக்கியமானவர் ஒருத்தம் கூட கிடையாதுங்க. அது மோசேயும் கிடையாது, அது ஏனோக்கும் கிடையாது, அது எலியாவும் கிடையாது, அது ஏசாயாவும் கிடையாது, யோவான் ஸ்நானனும் கிடையாது, பரிசேயரும் இல்ல, சதுசேயரும் இல்ல, கோத்திர பிதாக்களும் அல்ல. இயேசு ஒருவர் தான் மனுக்குலத்துக்கு பிரதானம். இத ஆங்கிலத்துல மேன் சென்டர்ட் கிறிஸ்டியானிட்டின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு மனுஷனை மையமாய் வைத்த கிறிஸ்தவம். ஒரு குறிப்பிட்ட பாஸ்டரை பிரதானமா படுத்துறது. அவங்களுக்கு இயேசுவை விட தூக்கி யார வைக்கிறது? பாஸ்டர். திண்டுக்கல்ல ஒரு சபை இருந்தது, இப்ப இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அங்க ஒரு நான் இருந்த காலத்திலேயே, நான் சொல்றது 2003 2005 அந்த பீரியட்லயே அங்க ஒரு 250-300 பேர் இருப்பாங்க. பாஸ்டர் கவர்மெண்ட் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருந்து ரிசைன் பண்ணிட்டு ஊழியம் ஆரம்பித்தவர். ஆனா அவர் மனைவி காந்திகிராம் யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு பக்கம் வருமானமே 1 லட்சத்துக்கு மேல. அதனால அவரு ரிசைன் பண்ணிட்டு ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி இறங்கிட்டார். சோ பிரியமானவர்களே, அங்க போகிறவர்கள் பாத்தீங்கன்னா படிச்சவங்க மட்டும்தான் போவாங்க. ஏழைகள், படிப்பறிவு இல்லாதவர்கள் போக மாட்டாங்க. போனாலும் அங்க எந்த வரவேற்பும் இருக்காது. ஏன்? பாஸ்டர் படிச்சவர். அங்க படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம். 2வது, அங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தார் தான் அதிக அளவுல போவாங்க. மற்ற சமூகத்துக்கு அங்க மரியாதை இருக்காது. ஏன்? பாஸ்டரும் பாஸ்டரம்மாவும் அந்த ஜாதி. அதனால அங்க போகிற கூட்டம் நம்ம பாஸ்டர், நம்ம ஜாதிக்கார். அப்போ மேன் சென்டர்ட் கிறிஸ்டியானிட்டிங்கிறது படிப்பை பாக்குது, ஜாதிய பாக்குது, பணத்தை பாக்குது, மனுஷ அறிவை பார்க்கிறது. யார பார்க்க தவறிடுது? புரிஞ்சுக்காங்க. எவனாவது ஒருத்தனை கொடி தூக்கி நம்ம பிடிச்சோம்னா இயேசுவை இழந்து விடுவோம். நம்முடைய வாழ்க்கையில எந்த மனுஷனும் நமக்கு முக்கியம் இல்லை. இது முதல் டைப் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ். 2வது டைப் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி, எங்க சபை வெள்ளையும் சொல்லையும் போட்டுட்டு நடக்கிற ஒரு சபை இருக்கு. எங்க போனாலும் நாங்க எங்க சபையத்தான் தேடி போவோம். அப்ப கல்றைக்கு போனா எந்த சபையை தேடுவீங்க? யோசிச்சு பாருங்க. எங்க சபை, அவங்க இண்டிவிஜுவல் ஊழியக்காரங்களை விட சபை, அந்த போர்டு, அந்த நேம், எங்க சர்ச். இது சர்ச் ஓரியன்டட் கிறிஸ்டியானிட்டி. சபைங்கிறது நம்ம தேவனுக்குள் வளர்றதுக்காக தெய்வம் கொடுத்திருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம், அவ்வளவுதான். என்ன, சபைய தெய்வம் வச்சிருக்கிறாரு, அதுக்காக ஒரு போர்டை தெய்வம் நேசிக்கிறது இல்லை. இப்ப நம்ம வெளியே போர்டு வச்சிருக்கிறோம், மேல ஒரு பேர் இருக்கும், கீழே ஒரு பேர் இருக்கும். என்ன பேரு? மேல சர்ச் ஆஃப், ஏன்னா 195 நாட்டுல சர்ச் ஆஃப் பெண்டிகாஸ்ட் இருக்கு, நம்முடைய டினாமினேஷன், நம்முடைய சபை. கீழே அபைடிங் லைஃப் அசம்பிளி, அது திருச்சியில இருக்கிற நம்முடைய சபைக்கு பேர். சிஓபில அதுதான் ஒழுங்கு. மேல சிஓபி இருக்கும், ஒவ்வொரு அசம்பிளிக்கும் பேர் வேற மாதிரி இருக்கும். நியூ லைஃப் அசம்பிளி, நியூ கிரேஸ் அசம்பிளி, இல்லைன்னா ஊரு பேர், திருச்சி அசம்பிளி, குன்னூர் அசம்பிளி. சோ அப்படின்னு இப்ப நிறைய பேருக்கு இந்த போர்டு பிரதானம். எங்க சபை, சபையை யார் பிரதானப்படுத்துகிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் இயேசுவை கனவீனப்படுத்துகிறார்கள். இப்ப சபையை பிரதானப்படுத்துறவுடைய விஷயம் என்ன தெரியுமா? இந்த சபையில என்ன அக்கிரமம் நடந்தாலும் என்ன பண்ணுவாங்க? எல்லாம் உள்ள வச்சு ஒண்ணு இல்ல. மனுஷனை பிரதானப்படுத்துகிறவர்கள், மனுஷன் தப்பு பண்ணா
மூடி மறைச்சிருவாங்க. சபையை பிரதானப்படுத்துகிறவர்கள் சபைக்குள்ள என்ன அக்கிரமம் வந்தாலும் அதெல்லாம் மூடி மறைச்சிட்டு அவங்க பரிசுத்தத்துக்கோ நியாயத்துக்கோ நீதிக்கோ தேவ சித்தத்துக்கோ முக்கியத்துவம் கொடுக்க போகிறவர்கள் இல்ல. இது இரண்டாவது குரூப். மூணாவது குரூப் கிறிஸ்தவர்களையே தன்னை பிரதானப்படுத்துற கிறிஸ்தவர்கள். எந்த சபைக்கு போனா என் கையில மைக்கு தருவாங்க, எந்த சபைக்கு போனா மைக்க கீழே வச்சிட்டாங்க, எந்த சபைக்கு போனா என்ன மூப்பனாக்குவாங்க, எந்த சபைக்கு போனா என்ன வர்ஷிப் நடத்த விடுவாங்க, எந்த சபைக்கு போனா எனக்கு மரியாதை கிடைக்கும். அது என்னது? செல்ஃப் சென்டர்ட் கிறிஸ்டியன்ஸ், சுயத்தை லாபமாக்க விரும்புகிற கிறிஸ்தவர்கள். அவங்களுடைய நோக்கம் எல்லாம் எதை பத்தியும் கிடையாது, சபையோ பாஸ்டரோ எல்லாம் இல்ல. எல்லாருக்கும் முன்னாடியும் நானு பெரிய ஆளா உயர்ந்து நிக்கணும். இந்த மூன்று கிறிஸ்தவர்களும் தேவனுக்கு அருவருப்பானவர்கள். முதல்ல மனுஷனை பிரதானப்படுத்துற கிறிஸ்தவர்கள், குறிப்பா ஊழியக்காரர். இரண்டாவது சர்ச் போர்ட முக்கியப்படுத்துகிற கிறிஸ்தவர்கள். மூன்றாவது தன்னை முதன்மைப்படுத்துற கிறிஸ்தவர்கள். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நம்ம யார முதன்மைப்படுத்துறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை மாத்திரமே. அவரை தவிர வேற யார் மேல கண்ணு போச்சுனாலும் வருகையில போக மாட்டீங்க. தெளிவா புரிஞ்சுக்காங்க. சபை என்ன வருகைக்கு ஆயத்தப்படுகிறதுக்கான இடம், ஆயத்தப்படுத்துகிறவர் கர்த்தர், பரிசுத்த ஆவியானவர், தேவன். புரிஞ்சுக்கணும், சபை என்ன ஆயத்தப்படுத்தாது. ஆனா சபை வேணும், கட்டாயம் சபை வேணும். ஏன்னா சபையில தான் தேவன் என்ன செய்கிறார்? கிரியை செய்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆனா சபையை விக்கிரகமாக்காத. ஊழியக்காரர் முக்கியம். நல்ல ஒரு ஆவிக்குரிய ஊழியக்காரர் கிடைச்சா ரொம்ப ஆசீர்வாதம். ஆனா அதுக்காக ஊழியக்காரனை விக்கிரகமா மாத்தாதீங்க. ஊழியக்காரன் நமக்காக ரத்த சிந்தல. சபை நம்மை பரிசுத்தப்படுத்த போகிறது இல்ல, மறுரூபமாக்க போகிறது இல்ல. ஆனா இது ரெண்டுமே அவசியம். சபையும் அவசியம், ஊழியக்காரர் அவசியம். மூணாவது, நம்ம ஸ்தானத்தை தேடி வரணும்னு நினைச்சால் நமக்கு இந்த பூமியில இருக்கிற ஸ்தானம் நம்மை பரலோகத்துக்கு தகுதிப்படுத்த போறது இல்லை. இந்த பூமியில பாத்தீங்கன்னா ரெவரண்ட், அது ஒரு பட்டம். டாக்டர், பிஷப், அதுல ரைட் ரெவரண்ட், லெப்ட் ரெவரண்ட். டாக்டர்னு போடுறவன் கம்பவுண்டர்னு இன்னைக்கு போட போறாங்களோ தெரியல. நர்ஸ், கம்பவுண்டர், என்ன அது இதுன்னு எல்லா பட்டமும். இந்த பட்டம் நம்மை ஒரு நாளும் தேவனுக்கு முன்னாடி யோக்கியராய் நிறுத்த போகிறது இல்லங்க. நம்ம யோக்கியராக்குற கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். அதனால ஒரு கிறிஸ்தவன் யாருக்காக மட்டும் வாழணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக. யாரை முன்னிறுத்தணும்? பைபிள் என்ன சொல்லுது? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி. ஊழியக்காரரை நோக்கியா? சொல்லுங்க, யாரை நோக்கி ஓடணும்? இயேசுவை நோக்கி. இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரன் மூச்சுல காத்து போச்சுன்னா நாளைக்கு இல்ல. யாரை நோக்கி பார்க்கணும்? இயேசுவை. அது மட்டும் இல்ல, பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது சொல்றாரு, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைக்கப்பட்ட பரம அழைப்பின். அந்த பந்தய பொருள் என்னது? மோதிரமா, கிரீடமா? கர்த்தராகிய இயேசு. நான் அவரை ஆதாயம். அந்த பந்தய பொருள் இயேசு. இயேசுவை நான் சொந்தமாக்கிக்கணும், இயேசுவை நான் ஆதாயப்படுத்திக்கணும். எனக்கு இயேசுவை தவிர இந்த உலகத்துல யாரும் முக்கியம் இல்ல, எதுவும் முக்கியம் இல்ல, எந்த சூழ்நிலையும் முக்கியம் இல்ல. இயேசு ஒருவர் மாத்திரமே. பிரியமானவர்களே, நான் நோக்கி பார்க்கிறது இயேசுவை நோக்கி பார்க்கணும். ஏன்னா அவர் தான் என்னுடைய இலக்கு. நான் இலக்கை நோக்கி ஓடினால் தடம் மாறுறதில்ல, தடுமாறுறதில்ல, தடம் புரள போகிறதில்ல. நான் சரியாய ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும். ஏன்னா எனக்காக அடிச்சுவடுகளை பின்வைத்து போனவர்
என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. பாஸ்டரும் கிடையாது, சபையும் கிடையாது, எந்த ஸ்தானமும் கிடையாது, எந்த மேன்மையான எந்த பெயரும் இல்ல. பிரியமானவர்களே, எனக்காக இருக்கிற கிரியை செய்கிற ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். ரட்சிப்பின் நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். விடுதலையின் நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஜெயத்தின் நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். என்ன அற்புதங்களை செய்கிற நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். மரணத்தை ஜெயமாய் விழுங்குறதும் இயேசு என்கிற நாமம். பிசாசு நடுங்கிறதும் அந்த இயேசு என்கிற நாமம். அப்ப சபையினுடைய தரிசனம் யாரு? கர்த்தராகிய இயேசு. சபையினுடைய இலக்கு எது? இயேசு. சபைக்கு பிரதானம் யாரு? இயேசு. சபைக்கு கனத்துக்குரியவராயிருப்பவர் யார்? இயேசு ஒருவர் மட்டுமே. சபை மகிமைப்படுத்த வேண்டியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டுமே. அதனாலதான் இயேசு சீஷர்கிட்ட சொன்னாரு, நீ செய்யறதெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு என்ன சொல்லணுமா? அப்பிரயோஜனமான ஊழியக்காரர். சிலர் அற்ப பிரயோஜனம். நோனோ, அற்ப பிரயோஜனம்னா கொஞ்சோண்டு பிரயோஜனம்னு அர்த்தம். அப்பிரயோஜனம்னா ஒண்ணு இல்ல. அப்பிரயோஜனமான ஊழியக்காரர். கனத்தை நீ தேடக்கூடாது, கனத்தை நீ திருடக்கூடாது, கனத்தை நீ எடுக்கக்கூடாது. கனத்துக்குரியவர் அவர் ஒருவர் மட்டுமே. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் அவர் ஒருவருக்கு. அதனாலதான் சபையினுடைய இலக்கு இயேசு. சபையினுடைய என்ன ஆப்ஜெக்ட்? The object of the church is the Lord Jesus Christ. The goal of the church is the Lord Jesus Christ. சபை போய் சேர போறது யாருகிட்ட தான்? நம்ம யாருடைய சரீரமாய் மாற போறோம்? இயேசுவினுடைய சரீரமாய். நித்தியம் முழுசு யார மட்டும்தான் பார்க்க போறோம்? இந்த புருஷா கேஸுக்கெல்லாம் நான் சொல்லிக்க விரும்புறது அது என்ன? புருஷா கேஸ். சிலர் என்னத்தான் வாங்கத்தான் நின்னகத்தான் சாப்பிட்டீங்களாத்தான் அப்படியே தடவிக்கிட்டு பின்னாடியே போற கேஸ் எல்லாம். புருஷனை நேசிங்க, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா நித்தியத்துக்கு போனா புருஷன் உங்களை திரும்பி கூட பார்க்க போறது எப்ப அனிதா வருவா, எப்ப மேகி வருவா, எப்ப மெர்லின் வருவா. அவர் தேட மாட்டாரு. நீங்க போனாலும் அவர் தேட போறது, நீங்க போனா நீங்க அவரை தேட போறதோ. பூமியில இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த உணர்வுகள் இருந்துகிட்டு இருக்கும். ஆனா நித்தியத்துல போகும்போது நம்முடைய உணர்வு யாரை பற்றியதா இருக்கும்? இயேசு ஒருவரை பற்றி. ஏன்னா ஜீவன் எங்க இருந்து வந்தது? இயேசுவின் இடத்துல. ஆவி எங்க இருந்து வந்தது? இயேசுவின் இடத்துல. அங்க போயிட்டு மகனை பார்க்கணும், மகளை பார்க்கணும், மாமியாரை பார்க்கணும், நாத்தனார ஒரு நாரையும் பார்க்க முடியாது. எல்லாம் நாரிட்டு தான் இருக்கும். எந்த நாரையும் நீங்க பார்க்க போறது இல்ல இயேசுவை தவிர. என்ன அங்க போயிட்டு சாம்ராஜ பார்க்கணும். எங்க இருக்காரு சாம்ராஜ்? போய் வேலையை பாருமா. உன்னை பாக்குறதுக்கு அங்க ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். சாம்ராஜ பாக்குதான். தூதன் கடவால ஒரு இடி இடிப்பான். சாம்ராஜ பார்க்கணுமோ? முதல்ல நமக்கு அந்த உணர்வு வராது. ஆவி தன்னை தந்த அவ்வளவுதான். வேற யாரு நமக்கு அங்க முக்கியம் இல்ல. மரித்த பரிசுத்தவான்கள் குடும்பத்தை தேடிட்டு இருக்க போறதில்ல. அவரை முகமுகமாய் தரிசிக்கும் பொழுது அவரை விட மேன்மை வேற யாருமே இல்லை. அவரை விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை. எந்த ஸ்தானமும் இல்லை. அவருடைய பாதம் போதும், அவருடைய முக பிரபை போதும், அவருடைய சமூகம் போதும், அவருடைய சந்தோஷம் போதும். இருக்கிற வரைக்கும் டேவிட் பிரதரு ஜோசிபான்ட்ட கூப்பிட்டு இருந்தாரு. அங்க போய் கூப்பிட்டுட்டாரு போறாரு, கூப்பிட போறது இல்ல. அவருக்கு தேவையானது அங்க கிடைச்சிருச்சு. தேவ சமூகம். அவங்க அவரை தரிசிக்க ஆரம்பிக்கும் பொழுது வேற எந்த வாஞ்சையும் வரப்போறது இல்லை. எந்த அங்க அவரோட மட்டும்தான் இணைக்கப்பட போற. ஆனா எல்லார பற்றின உணர்வு இருக்கும். அனிதா போனா மோசேக்கு இது அனிதான்னு தெரியும். ஆனா அனிதா பக்கத்துல இருந்து உட்கார்ந்துக்கிறியா? நோ, அந்த உணர்வு வராது. அங்க மாம்சீக உணர்வுகளுக்கு பரலோகத்துல இடம் இல்ல. அங்க கொள்வனையும் இல்ல, கொடுப்பனையும் இல்ல, மாம்சீக உணர்வுகளுக்கு இடம் இல்ல. அங்க இயேசுவோடு கூட சந்தோஷிக்கிற அனுபவம் மட்டுமே இருக்கும். அங்க பாஸ்டரை பார்த்துட்டு பிரைஸ் லார்ட் பாஸ்டர், நல்லா இருக்கீங்களோ பாஸ்டர், ஒரு ஜெபம் கூட இங்க கூட அப்பாலே போ சாத்தானே நான் விரட்டிடுவேன்.
அங்க போய் ஜெபம் பண்ண சொன்னீங்கன்னா, ஏன்னா ஜெபமெல்லாம் பூமியோட, சும்மா சும்மா எல்லாத்துக்கும் பாஸ்டர் ஜெபம் பண்ணணும்னு நினைக்கவும் கூடாது. விசுவாசத்துல வளரணும். என்ன பாஸ்டர் கைய வச்சாதான் அப்படின்னா இனிமே கையே வைக்க போறது இல்லை, யாரு மேலேயும் கை வைக்க போறது இல்லை. இனிமே இப்படிதான் ஜெபம் பண்ண போறேன். சோ பிரியமானவர்களே, நம்முடைய நம்பிக்கை பாஸ்டர் அல்ல, நம்முடைய நம்பிக்கை சபை அல்ல, நம்முடைய நம்பிக்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. பரலோகத்தில் அவரோடு முகமுகமாய் தரிசித்து யுகாயுகமாய் சந்தோஷப்பட போகிறோம். அப்ப இயேசு உங்களுடைய கண்களுக்கு முன்னாடி எப்பவும் நிறுத்துங்க, எப்பவும். இப்ப இயேசு கண்ணுக்கு முன்னாடி நின்றா என்ன பண்ணுவோம்? அனிதா சொல்லு, இயேசு கண்ணுக்கு முன்னாடி நின்னாருன்னா என்ன சொல்? சப்பாத்தி செய்யட்டுமா, குருமா செய்யட்டுமா, இல்ல வெங்காயம் தக்காளி? அது மோசஸ்ட வேணா கேட்கலாம். குருமாவுல கீமா போடலாமா? இயேசு நின்னா என்ன பண்ணுவீங்க? இயேசு உங்களுக்கு முன்னாடி நின்னா அவரை கனப்படுத்துவோம், அவரை துதிப்போம், அவரை ஆராதிப்போம், அவரை உயர்த்துவோம், அவரை மகிமைப்படுத்துவோம். அவரை வர்ணிக்க நமக்கு நாவு போதாது. பிரியமானவர்களே, இப்ப பூமியிலையும் இயேசு எனக்கு முன்னாடி நின்னா துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். நான் அழமாட்டேன், நான் துக்கப்பட மாட்டேன், நான் வேதனைப்பட மாட்டேன், நான் அதைரியப்பட மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் விசுவாசத்தை பேச மாட்டேன். வியாதி, இயேசு வந்து முன்னாடி நிக்கிறாரு. இப்ப என்ன பண்ணுவீங்க? ஆண்டவரே, நான் படுற கஷ்டம் கொஞ்சமாவது தெரிய மாட்டேங்குதே, நீங்க எல்லாம் ஒரு ஆண்டவரா அப்படின்னு கேள்வி கேட்பீங்களா? இயேசுவை பார்த்த மாத்திரத்துல வியாதி பறந்து போகும், பலவீனம் மாறி போகும், கட்டுகள் உடைந்து போகும். மரணம் கூட அவருடைய சத்தத்தை கேட்டப்ப என்ன மரண கட்டுகள் உடைந்து போச்சு. லாசர் உயிரோட வெளியே வந்தா மரணம் கூட அவருக்கு முன்னாடி நிக்க முடியாது. பிரியமானவர்களே, அப்ப இயேசுவை முன்னாடி நிறுத்தினால் உங்கள் வாய் என்ன செஞ்சு கொண்டிருக்கோம்? அவரை மகிமைப்படுத்தி துதித்து ஆராய்த்து கொண்டே இருக்கோம். அப்ப வீட்டுல இருக்கும் போது யார முன்னாடி நிறுத்தணும்? தாச அல்ல, இயேசுவை. பிள்ளைகளை அல்ல, இயேசுவ. சூழ்நிலைகளை அல்ல, இயேசுவ. மனைவி அல்ல, இயேசுவ. உறவுகளை அல்ல, இயேசுவை. Look unto Jesus. ஒவ்வொரு அடி வைக்கும் போதும் நீங்க இயேசுவை பார்க்கணும், இயேசுவை சுவாசிக்கணும், இயேசுவை நேசிக்கணும், இயேசுவை ஆராதிக்கணும், இயேசுவை உயர்த்தணும், இயேசுவை கனப்படுத்தணும், இயேசுவை மகிமைப்படுத்தணும். அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் செஞ்சால் நித்தியம் முழுவதும் நாம் இயேசுவோடு கூட காணப்பட போகிறோம். நம்முடைய கண்களை மூடுவோம். பிரியமானவர்களே, லெட்ஸ் க்ளோஸ் அவர் ஐஸ். இந்த வாழ்க்கையில அவங்களுக்கு அது புரியல, இயேசு எவ்வளவு பிரதானம் என்கிறது அவர்களுக்கு புரியாதபடியினால் அவங்க கண்ணு வேற எதையோ பார்க்கணும்னு விரும்புச்சு. ஆனா கடைசியில அவர்கள் கண் விழித்த பொழுது இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்த்தார்கள், வேற யாரையும் நோக்கி பார்க்கல. அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கமடைந்து அவர்களுடைய முகங்கள், தேவையில்லாம கண்டதையும் யோசிக்காதீங்க, கண்ட மனுஷரை நோக்கி பார்க்காதீங்க, இயேசுவை நோக்கி பாருங்க, இயேசுவை துதித்து பாருங்க, இயேசுவை ஆராதிச்சு பாருங்க. பவுலும் சீலாவும் கட்டப்பட்டு வேதனையில் இருக்கும் போது அவங்க வேதனைய கூட பார்க்கல, உயிர் தெழுந்த ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி பார்த்தார்கள், அவரை ஆராதித்தார்கள். சிறைச்சாலை அசைந்தது. யாரும் கட்டுகளை அவிழ்த்தெல்லாம் விடல, கட்டுகள் தானாய் கலண்டு விழுந்தது. அற்புதம் செய்கிற இயேசு, ஆசீர்வதிக்கிற இயேசு, விடுவிக்கிற இயேசு, அவரை நோக்கி பார்ப்போம். Let him be alone our object and goal. நம்முடைய நாம் தரிசிக்கிறதான இலக்காய், நாம் தரிசிக்க வேண்டிய ஒரே நபராய், ஒரே பொருளாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருப்பார் என்று சொன்னால் நித்தியம் முழுவதும் நாம் அவரோடு சந்தோஷத்தோடு கழித்து கொண்டிருப்போம், ஆராதித்து கொண்டிருப்போம்.
துதித்துக் கொண்டிருப்போம். இந்த உலகத்திலையும் எல்லா சூழ்நிலையும் மாறும், எல்லா பிரச்சனைகளும் மாறும், எல்லா கட்டுகள் உடையும். அது எவ்வளவு பயங்கரமான கட்டா இருந்தாலும் சரி, பவுல் சீலாவுடைய கட்டுகள் போல் இருந்தாலும் சரி, பேதுருவுடைய கட்டுகள் போல் இருந்தாலும் சரி, look unto Jesus, all the chains will be broken. எல்லா கட்டுகளும் உடைக்கப்படும். நம்முடைய கண்களை மூடி ஒப்பு கொடுக்கலாமா? கிருபையும் இரக்கமும் உள்ள எங்களுடைய நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். அடியாரை தாழ்த்தி உடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். எங்களுடைய ஆராதனையை மட்டும் பொறுப்பெடுத்து நீர் நடத்தின தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை கர்த்தாவையும் மட்டும் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுறதுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் பல நேரங்கள்ல உம்மை நோக்கி பார்க்க தவறிட்டோம் ஆண்டவரே. அது எங்களுடைய தவறு. இனி வரும் காலங்களில் எங்களுடைய ஆவியில் உம்மை தரிசிக்க, யோவான் பத்மு தீவில ஆவியில இயேசுவை உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை தரிசித்தது போல நாங்களும் ஒவ்வொரு நிமிஷமும் தரிசிக்க எங்களுக்கு கிருபை தாரும். அடியாரை தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். பொறுப்பெடுத்து நடத்தும். இந்த வாரம் முழுவதும் தேவ கரமும் கிருபையும் கூட இருக்கட்டும். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாவலும் நாம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக.